கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆற்றல் மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு, கழகத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஆகியவற்றின் தொகுப்பினை தற்போது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மையார் நினைத்து கூட அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர் மறைந்த அந்த டிசம்பர் 5, 2016 அன்றே பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கியவர் ஒரு சிறு சலனமும் ஒரு சிறு சச்சரவும் இல்லாமல் அம்மாவின் ஆட்சியை தொடர வைத்தவர் நமது பொதுச் செயலாளர். பன்னீர்செல்வம் பாதை மாறி சென்றனர். அவரை பதவியிலிருந்து இறக்கிவிட்டு பழனிசாமியை அன்றைக்கு ஆட்சியில் அமர்த்தினோம்.
பழனிசாமியை 2017 பிப்ரவரியிலே முதல்வராக தேர்ந்தெடுத்ததால் பன்னீர்செல்வம் பதவி இழந்த காரணத்தினால் மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு நமது ஆட்சியை தோற்கடிக்க பார்த்தார். சட்டமன்றத்திலே வாக்கெடுப்பு நடந்த பொழுது திமுகவுடன் சேர்ந்து கொண்டு ஆட்சி கலைப்புக்காக பழனிசாமியின் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார். ஆனால் நமது சட்டமன்ற உறுப்பினர், உங்கள் மண்ணின் மைந்தர், நமது அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்கள் தான் கொண்ட கொள்கைக்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த பன்னீர்செல்வத்தை செய்த தவறை, அவரது தவறுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக இவர்கள் எல்லாம் நமது பொதுச் செயலாளர் சொன்ன காரணத்தினால் பழனிசாமியை முதல்வராக்கினார்கள். பதவி ஏற்றவுடன் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல, ஏற்றி வைத்த ஏனியே எட்டி உதைப்பது போல பன்னீர்செல்வத்தையும் தாண்டி, பன்னீர்செல்வம் கூட 2 மாதங்கள் அமைதியாக இருப்பது போல் இருந்தார். பதவி பிடுங்கப்பட்டவுடன் தான் அவர் நம்ம எதிர்த்தார். ஆனால் இவரோ பதவியில் இருக்கும் பொழுதே டெல்லிக்கு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் இவரோடு இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. காரணம், கடந்த காலங்களில் அவர் செய்த முறைகேடுகள் வெளிவந்து விடக்கூடாது என்கிற பயத்தினால் மத்தியிலே உள்ளவர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு பொதுச் செயலாளரையும் என்னையும் கட்சியை விட்டு நீக்கினார்கள். யாரால் இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அவர்களையே தூக்கி எறிந்தீர்களே என்று இவர்கள் நமது கோதண்டபாணி அன்றைக்கு நினைத்திருந்தால், பொன்னையும் பொருளையும் பெரிதாக நினைத்திருந்தால், பதவியையும் அதிகாரத்தையும் பெரிதாக நினைத்திருந்தால் அவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆளும் வர்க்கத்தோடு இருந்திருக்க முடியும். ஆனால் நியாயம் கேட்க வேண்டும், தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும், அநீதியை எதிர்த்து போராட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக உங்கள் மண்ணின் மைந்தர் எங்களோடு சேர்ந்து போராடுகின்ற காரணத்தினால் அவரது பதவியை இந்த ஆளும் கட்சியினர், நம்மால் முதல்வரான பழனிசாமி அணியினர் நம்மை அவரை பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். எப்படி புரட்சி தலைவரால் முதல்வராகிவிட்டு கருணாநிதி அவரை தூக்கி எறிந்தாரோ அன்றைக்கு அதனால் உருவான இயக்கம்தான், அந்த துரோகத்தை எதிர்த்து உருவான இயக்கம்தான் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த இயக்கத்திலேயே 30 ஆண்டுகள் கழித்து தங்களை பதவியில் அமர்த்தியவர்களை எதிர்த்து துரோக சிந்தனையுடன் அவர்கள் செயல்பட்டதால் உருவானதுதான் அம்மாவின் தொண்டர்களால், உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்ற அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி நிற்கின்ற கம்பீரமான இந்த திருக்கொடியை உடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அன்றைக்கு 72 தொடங்கியது போல 2017 ஏற்பட்ட இந்த கலங்கத்தால் நாம் இந்த கட்சியை தொடங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அம்மா அவர்களின் தொகுதியிலேயே, ஆர்கே நகர் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்திலே அம்மாவை 2 முறை வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய மக்களே, அந்த இரட்டை இலை துரோகிகள் கையிலே இருக்கிறது. அது துரோக சின்னம், அது அம்மாவின் சின்னம் அல்ல, புரட்சி தலைவரின் வெற்றி சின்னம் அல்ல என்று கூறி அந்த சின்னத்தை தோற்கடித்தார்கள். சுயேட்சையாக போட்டியிட்ட இதுவரை தமிழக வரலாற்றிலே எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளரும் இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றதில்லை என்பதை முறியடித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நம்மை வெற்றி பெற செய்தார்கள். திமுகவிற்கு, புரட்சி தலைவரின் எதிரியாகிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டெபாசிட்டை காலி செய்தார்கள். ஆளும் கட்சியும் 6000 ரூபாய் என்று அங்கே வாக்காளர்களுக்கு பேரம் பேசிய காரணத்தினால் திமுகவின் வாக்குகளை பெற்று டெபாசிட்டை பெற்றது. காரணம், திமுக 58,000 வாக்குகளை அம்மாவை எதிர்த்து போட்டியிட்ட பொழுது 2016 இருந்த வாக்குகள் அந்த 57,000 28,000 வாக்குகளை தான் பெற்றார்கள். மீதியை காவல் நிலையத்தில் ஆர்கே நகரில் காணாமல் போய்விட்டது என்று அவர்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் இவர்கள் வாங்கிவிட்டார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை. அம்மா அவர்களும் கருணாநிதியும் மறைந்த பிறகு இன்றைக்கு எல்லா கட்சிகளும் புதிய கட்சி தான். சில பேர் சொல்வார்கள், எங்களது கட்சி பெரிய கட்சி, 70 ஆண்டு கட்சி,
எங்களோடு 10 பேர் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று ராவணனுக்கு 10 தலை போல் வந்து நின்று சொல்வார்கள். அவர்களுக்கு எப்படி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் டெபாசிட்டை காலி செய்தார்களோ அதே போல திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நமது அருமை சகோதரர் கோதண்டபாணியை இந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டு மக்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பது உலகத்திற்கு புலப்படும். அதுபோல இந்த 20 தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி பெறுவோம். இந்த ஆட்சி நீங்கள் எதிர்பார்ப்பது போல் முடிவுக்கு வரும். பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் அம்மாவை போல் நாம் தமிழ்நாட்டிலேயே 40 தொகுதிகளையும் நமது இலக்காக பாண்டிச்சேரி உட்பட நாம் அம்மாவின் பிள்ளைகள். அம்மா அவர்கள் 8 அடி பாய்ந்தால் நாம் 16 அடி பாய்வோம் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக அம்மா அவர்களுக்கு கடந்த முறை 37 தொகுதிகளிலே வெற்றி கிடைத்தது. நாம் இந்த முறை 40 தொகுதிகளிலும் வென்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வென்றது என்ற சாதனையை தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். அதன் மூலம் இன்றைக்கு தமிழகத்திலே தலைநிமிர்ந்த தமிழகமாக இது மிளரவும் மீண்டும் நல்லதொரு ஆட்சி மக்களாட்சி இங்கே உருவாகவும் ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள், நெசவாளிகள், ஏன் மாணவ மாணவிகள் மருத்துவ கனவை நிறைவேற்றுகின்ற விதமாகும் இங்கே வாழ்கின்ற மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் நமது தமிழ்நாடு என்பது ஒரு சிறந்த மாநிலமாக உருவாவதற்கும் நீங்கள் அம்மா கண்ட கனவாகிய விஷன் 2023 நிறைவேற்றி தமிழகத்திலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக உருவாவதற்கு நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே மீண்டும் கேட்டுக்கொண்டு நமது மாமல்லபுரம் பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்காமல் காலம் தாழ்த்துவது அம்மா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டிருப்பதை மீண்டும் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக நமது அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்கள் அதை நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நமது பேரூராட்சியில் ஒரு பல்நோக்கு அரசு மருத்துவமனை வேண்டும். நமது கடலோர பகுதிகளில் தூண்டில் வளவுகள் அமைத்து நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிச்சயம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நமது ஆட்சி நிறைவேற்றி தரும். நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். தனது பதவியை தியாகம் செய்து நிற்கின்ற உங்கள் மண்ணின் மைந்தராகிய நமது கோதண்டபாணியை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே இந்த முறை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தஞ்சை டெல்டா பகுதியிலே கஜா புயல் தாக்கிய பொழுது அங்கே சென்ற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதுபோல அமைச்சர்களும் என்ன பாடுபட்டார்கள் என்பது தெரியும். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி தலைவரும் அங்கே செல்ல முடியாமல் திரும்பி வந்தது எல்லோருக்கும் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். அங்கே மக்கள் அனுமதித்தது அம்மாவின் திருவுருவத்தை தாங்கியிருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியுடன் செல்கின்ற வாகனங்களை தான் என்பது உண்மை. காரணம், அம்மாவின் பெயரை சொல்லி இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிற காரணத்தினால்தான் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு ஒரு இயற்கை சீற்றத்தில் புயலால் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்திலே அமைச்சர்களும் முதலமைச்சரும் அங்கே காவல்துறை உதவியோடு கூட வர முடியாத சூழ்நிலை இருந்தது. இந்த ஆட்சியாளர்கள் முடிவுக்கு இந்த ஆட்சிக்கு முடிவு மணி அடிக்க உங்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பமாக
வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வர இருக்கிறது. அந்த தேர்தலிலே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற மரணடி இனி தமிழ்நாட்டிலே துரோகத்திற்கும் அநீதிக்கும் வேலை இல்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். உங்களது சட்டமன்ற உறுப்பினர், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்கள் இன்றைக்கு கட்சிக்காக தனது பதவியை தியாகம் செய்து நிற்கிறார். அவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்திருக்கலாம். பொண்ணுக்கும் பொருளுக்கும் பதவிக்கும் ஆசைப்படாத அந்த நல்ல உள்ளத்தை தான் நீங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அவருக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவரை நீங்கள் இடைத்தேர்தலிலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே, சென்ற முறை அவர் போட்டியிட்ட சின்னம் இன்றைக்கு துரோகியின் கையிலே இருப்பதால் குக்கர் சின்னத்திலே நிச்சயம் அவர் போட்டியிடுவார். குக்கர் சின்னத்தை கொடுக்க விடாமல் எத்தனையோ சதிகளும் இடர்பாடுகளும் நடந்தாலும் உங்கள் ஆதரவோடு உச்சநீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அவர் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுவார். சின்னம் என்பது முக்கியமல்ல, உங்களது எண்ணம் தான் முக்கியம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே புதிதாக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்னத்தை, குக்கர் சின்னத்தை தேடி தேடி அங்கு இருந்த தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் வாக்களித்த காரணத்தினால்தான் அங்கே எங்களால் ஒரு சரித்திர சாதனை படைக்க முடிந்தது. குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே 100க்கு 100% எங்களுக்கு வாக்களித்தார்கள். சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் அங்கே திரண்டு வந்து வாக்களித்த காரணத்தினால்தான் நாங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றோம். காரணம், தமிழ்நாட்டு மக்கள் இங்கே ஆள்பவர்களையும் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களையும் நம்பவில்லை என்பது அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை அவர்கள் மனதிலே மறக்காமல் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் என்றைக்கும் ஆதரவளிக்க மாட்டோம். மாற்றம் தேவை. அதுவும் அம்மாவின் தொண்டர்களால் இன்றைக்கு நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு ஒரு சரியான தேர்வு என்பதை நிரூபிக்கின்ற விதமாக ஆர்கே நகரிலே வெற்றி பெற செய்தார்கள். அதே வெற்றியை நீங்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். நமது சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் எங்களுக்கு வழங்குவதன் மூலம் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்ல மக்களாட்சியை, ஜாதி மத பேதமற்ற ஒரு சிறப்பான ஆட்சியை, எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு, மீனவ பெருங்குடி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு என அனைத்து பிரிவு மக்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, நமது பகுதி மக்களின் கோரிக்கையான தூண்டில் வளைவு வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயம் நாங்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு கோதண்டபாணி மூலம் நிறைவேற்றி தருவோம் என்பதையும் இந்த நேரத்திலே கூறி, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூரூர் தொகுதி காணாத்தூரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இந்த இரவு பொழுதிலும் இங்கே நீங்கள் வருகை புரிந்திருப்பது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதுவும் இளைய சமுதாயம் நடுநிசையிலும் இவ்வளவு எழுச்சியோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும், நல்லாட்சி வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களோடு பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள்.
நிச்சயம் உங்கள் எண்ணம் நிறைவேறும். நமது பாராளுமன்ற தேர்தலோடு நடக்க இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நமது மண்ணின் மைந்தராகிய அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்களை ஏற்கனவே நீங்கள் வெற்றி பெற செய்து துரோகிகளால் இன்றைக்கு அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நீதியின் பக்கம், தர்மத்தின் பக்கம் அவர் நிற்பதால் பதவி சுகத்தை பெரிதாக எண்ணாமல் பொன்னையும் பொருளையும் வருமானத்தையும் நினைத்திருந்தால் அவர் இன்றைக்கு அங்கே இருந்திருப்பார். ஆனால் அதையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு இன்றைக்கு கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற அந்த நல்ல மனிதரை நீங்கள் பதவிக்கோ அதிகாரத்திற்கோ ஆசைப்படாத அந்த மக்கள் சேவகரை மீண்டும் வெற்றி பெற செய்யுங்கள். அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் நீதியின் பக்கம் நிற்பீர்கள் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகின்ற விதமாக அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் அம்மாவின் உண்மையான தம்பிகளாகிய எங்களுக்கு கடந்த 2014 தேர்தலிலே அம்மா அவர்களுக்கு கொடுத்தது போன்ற ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுக்கு தருவதன் மூலம் தமிழகத்தை தமிழமிருந்த தமிழகமாக மாற்றி தமிழகம் சிறந்த மாநிலமாக உருவாவதற்கு நாங்கள் உங்களுக்காக உழைத்திடுவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்னிங் என்னமோ 95% அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பிட்டாங்கன்னு ஒரு அரசு பெண் அதிகாரி கொடுத்தாங்க. அது பொய்ங்கிறது தெரியுது. இந்த அரசாங்கம் எல்லாத்தையுமே திசை திருப்புறாங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள்லாம் இன்றைக்கு இவ்வளோ தூரம் அவங்க போராட்டம் நடத்தியும் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதை தீர்வு காண்பதும் அவங்கள கூப்பிட்டு பேசி அழைத்து பேசணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இதை திசை திருப்புற நடவடிக்கை ஏற்படுது. இது கொடநாடு கொலை கொள்ளையை திசை திருப்புவதற்கான வேலையான்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இளிச்சவாயர்கள் அல்ல. எதையும் யாரும் திசை திருப்ப முடியாது. எல்லாத்தையும் அவங்க உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க. ஜனநாயக கடமையை தேர்தல் நேரத்தில் சரியாக அவங்க செய்வாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பொறுமையாக இருக்காங்கன்னா அதுக்கு சரியான தீர்வு தேர்தலில் தெரியும். அதனால் இந்த நேரத்தில் நான் இந்த அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறது, அவங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அழைத்து பேசி இந்த முதலமைச்சர் மேலே கொச்சாணி கொம்பில் அமர்ந்துக்க வேணாம். ஏன்னா இவங்க இந்த பதவியே இவங்களுக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்தது. கோபுரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறத மறந்துடாமல் கோபுரத்துலேருந்து விழுந்தாங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அதனால் அவர்களை அழைத்து பேசி அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. குறிப்பாக மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த அரசாங்கம் உண்மையாகவே நினச்சா இவங்க மாணவர்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிற மாதிரி தெரியுது. இவங்க நினச்சா இதை சரியான முறையில் அணுகி ஒழுங்காக அது தீர்வு காணணும். அவங்களுக்கு சாதகமான எது யாருக்கு சாதகமாக வந்தாண்டா பாராளுமன்ற பொதுத் தேர்தலோட 20 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அதில் யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட டைரெக்டாக மாட்டிக்குவாங்க. இதில் மத்திய அரசாங்கமோ வேறு யாரோ இல்லை அவங்க வச்சிருக்கிற கோடிக்கணக்கான பொண்ணோ பொருளோ எதுவும் பணமோ எதுவுமே உதவி செய்யாது. மக்களிடம் மாட்டிக்குவாங்க. இந்த ஆட்சி முடிவு பண்ணுறோம். அவர் வெற்றி பெற போகிறாதான் எங்களுடைய வேட்பாடு. கூட்டணி ஒரு சில கட்சிகளோட நாங்கள் தொடர்ந்து எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு முடிவுக்கு வந்ததும் அதை பற்றி நாங்கள் அறிவிக்கிறோம்.